மாண்புமிகு அமைச்சர்கள் நட்டா, கிரண் ரிஜிஜு, முருகன், மேக்வால் ஆகியோருடைய முன்னிலையில் அனைத்து கட்சியினுடைய தலைவருடைய கூட்டம் நடைபெற்றது. அதில் மரியாதைக்குரிய மாநிலங்களவையுடைய குழு தலைவர் தம்பி சிவா அவர்களோடு நானும் கலந்து கொண்டு கருத்துரைகளை விவாதத்துக்கு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இட்ட ஆணைக்கிணங்க எந்தெந்த பொருட்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து விரைவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லியதன் காரணமாக மிக சுருக்கமாக கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டன. முதல்ல நம்ம சொன்னது என்னன்னா, தலைவர் தளபதி அவர்கள் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தெரிவித்ததைப் போல பல்கலைக்கழகங்களுடைய மானிய குழு மாநில அரசுகளுக்கும் அதை சார்ந்த பல்கலைக்கழகங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு அதிகாரங்களை குறைத்தும் அது முற்றிலுமாக செயலிழக்கப்படுகின்ற அளவிற்கு அதற்குரிய வரம்பு மீறிய அறிக்கை ஒன்றை அதாவது இதுக்காக சொல்லுவாங்க. அதாவது ஒரு பில்லை கொண்டு வரதுக்கு முன்னால அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பொருள் குறித்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி டிராஃப்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லலாம், அப்படி டிராஃப்ட் பில்லுன்னு சொல்லலாம். டிராஃப்ட் பில்லு மாதிரி அது ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது, எல்லா அரசாங்கத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்து எல்லா பல அரசாங்கங்கள், நம்முடைய தோழமை கட்சி சார்ந்த அரசாங்கங்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஒன்றிய அரசு இது போல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் அவர்கள் கடிதங்கள் கூட பல்வேறு மாநிலங்களுக்கு முதல்வருக்கு எழுதியிருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் நேற்று சொன்னது என்னன்னா, இப்போ டெல்லியில் இது பற்றி மாணவர்கள் இதுக்கு போராட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டம் வருகிற 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஸோ இதுக்கு இந்த செய்தி வருகிற 6ஆம் தேதி அன்று விவரமாக அது யார் அதில் கலந்துக்கிறாங்க என்னங்கிறது விவரம் பின்னால் சொல்ல போகிறோம். ஜேபிசி வக்ஃப் போர்டு பற்றி ஜேபிசி குழு கூடிச்சு பல முறை கூடிய போதெல்லாம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு குழு தலைவர் அனுமதிக்கலை. அவர் இஷ்டப்படி சர்வாதிகாரமாக நடந்துக்கிட்டாரு. அதில் எந்த முடிவுகளும் நம்முடைய எதிர்கட்சிகள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால் அவங்க புறக்கணிச்சாங்க. இப்போ அந்த குழு ஒரு அறிக்கையை கொடுத்துச்சு, அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குது. அந்த அறிக்கையின் சம்பந்தமாக இப்போ வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தில் அதற்குரிய சட்டம் வரவு மசோதா கொடுக்கப்பட்டு அந்த பில்லு நிறைவேறுவதற்கு தயாராக இருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனை குறித்து விரிவாக பேச வேண்டும், பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது நாங்கள் எங்களுடைய கருத்து என்னென்னா, மைனாரிட்டிஸுடைய உரிமைகள், அதாவது சொத்து உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது முதல் குறிக்கோள். அந்த குறிக்கோள் நிறைவேறப்படுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதே போல் மாநிலத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற RN ரவி கவர்னருடைய அத்துமீறல்கள், அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் நிலை, ஏறத்தாழ ஒரு அரசியல்வாதியை போல செயல்படும் நிலையை தவிர்ப்பதற்கு அவரை அங்கிருந்து அவரை எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அது பற்றி பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நாங்கள் நிச்சயமாக அதை பேச போகிறோம். அதுக்கு குறித்து நீங்கள் அலோவ் பண்ணணும், பர்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். டெலிவிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது வருவாயினுடைய நிதி வருவாய் இருக்குதுல்ல, அதில் மாநில அரசுக்கு சேர வேண்டியது முறைப்படி அதிகமாக கொடுக்கணுங்கிறது, அதை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அதில் சொல்லப்படுது, எங்கே லாஸ் வருதோ ஜிஎஸ்டி பில்லு கொண்டு வருகின்ற பொழுது
ஜிஎஸ்டியில் எங்கெங்கே லாஸ் வருதோ அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த லாஸை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம், ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு பாக்கி இருக்குது. ஸோ அது குறித்து நாங்கள் பேச இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்புறம் கேஸ்ட் சென்சஸ் ஜாதிவார கணக்கெடுப்பு 1931 தான் நடந்தது. அதுக்கு பிறகு நடக்கவே இல்லை. இது நடக்காதனால ஒன்றிய அரசனுடைய நிதி ஒதுக்கீடுகள் வந்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் கொடுக்கின்ற பொழுது அந்த கணக்கு ஜாதிவாரி கணக்கு இருந்தால் தான் அந்த எந்தெந்த இதுக்கு யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சரியாக கணக்கு எடுக்க முடியும். அது மாதிரி கணக்கை சரியாக எடுக்க முடியல. 31லேருந்து சரியாக இல்லை, தோராயமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த முறை தவறு என்று சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு நேஷனல் டிசாஸ்டர், அந்த கலாமிட்டிஸ், நேஷனல் கலாமிட்டிஸ், இடர்பாடுகள் ஏற்படுறதெல்லாம் இப்போ புயல் அடிக்குது, மழை அடிக்குது, 2-3 தடவை மிகப்பெரிய சேதம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட இடர்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் தலைவர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. 2-3 தடவை நேரடியாக பிரதமரே பார்த்துருக்காரு. பிரதமரை பார்த்து நிதி ஒதுக்கீடு சென்று சரின்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலை. ஸோ இந்த நிதி ஒதுக்கீடு, இடர்பாடுகளுக்காக கொடுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கீடு பற்றி நாங்கள் பேசணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பானை அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன வீடியோ, இப்போது சாதாரணமாக எலெக்ஷன் நடக்கும்போது ப்ரெசிடென்சியில் வீடியோ வச்சுருப்பாங்க. அந்த வீடியோ ரீல்ஸாக கொடுப்பாங்க, பத்திரிகை கொடுப்பாங்க, யார் கேட்டாலும் கொடுக்கணும், கொடுக்கறது தான் முறை. டெமோக்ராசியில் இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒன்று. ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை வந்து கொடுக்குறதுங்கிறது இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அத்துமீறல் அவங்க செய்கிறது. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து புதுசாக கொண்டு வருது, அதையும் அது தவறு என்று கண்டிப்பதற்காகவும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்தி டைட்டில்ஸு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது சட்டம் கொண்டு வரும்போது அதுக்கெல்லாம் டைட்டில், அதனுடைய நேம், அதனுடைய பெயர் இந்தியிலே இருக்கும் அல்லது சமஸ்கிருதத்தில் இருக்குது. இதை கண்டித்து நாங்கள் பேசுவோம்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இலங்கை தமிழர்கள் இலங்கையில் இப்போ இருந்து வருகின்ற நேவி, கடற்படை வந்து நம்முடைய தமிழ் மீனவர்களை அச்சுறுத்துவதும், அவங்களுடைய படகுகளை உடைப்பதும், அவங்க கொண்டு வைத்திருக்கின்ற என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த வலைகளை பிச்சு போடுறது, மீன் இதெல்லாம் எடுத்துக்கிறது, துப்பாக்கி சூடு நடத்துறது, இது மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணுறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதுக்கு ஒரு சின்ன குழு போட்டு அந்த குழுக்கு பிரதமர் தலைமையில் நடக்கணும். பிரதமரே டைரெக்டாக பேசணும், அந்த பிரதமர்கிட்ட பேசணும், அவங்கள கூப்பிட்டு பேசணும். இது ஜெய்சங்கர் அளவில் பேசுகிறது வரைக்கும் சரியாக பெரிய அளவில் அது சரியான முடிவை கொடுக்கல. அதனால் பிரதமரே தலையிட்டு இதை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி நிறையா பேசணும். இந்த பிரச்சனைகள்லாம் நாங்க எழுப்புறதுக்கு நீங்க அனுமதி வழங்கணும்னு கேக்குறீங்க. பட் நீங்க நடந்த கூட்டத்துல வந்து ராஜ்நாத் சிங் அல்லது கிரண் ரிஜிஜு எல்லாம் என்ன சொல்றாங்க சார்? நாங்க தயாரா இருக்கிறோம் எல்லா கருத்துக்கள் தொடர்பாக விவாதிக்கிறதுன்னு ஒரு முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது இது ஒரு 5-6 வருஷமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி ஆல் பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங்கில் நாங்களும் கலந்துக்கிட்டு பேசுகிறோம். ஆனால் ஆல் பார்ட்டி லீடர்ஸில் எடுக்கிற முடிவுகள், பேசுகின்ற பேச்சுக்கள் இதுக்கு வந்து தெளிவாக வந்து பாராளுமன்றத்தில் அதுக்கு பதில் வருதான்னு சொல்ல வரல. இங்கே என்ன பேசுகிறோமோ என்ன பேசுகிறதோ அதை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆரம்பத்திலே அதை பேசிட்டோம். காலிங் அட்ரஸ் குறிப்பாக வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களும் காலிங் அட்ரஸ் மிகவே முக்கியமானது, அது கொடுக்கணும். அந்த இது ஒரு பிரச்சனை குறித்து பேசுறதுன்னா ஒரு நோட்டீஸ் கொடுப்போம். அது நோட்டீஸ் கொடுத்தா அந்த கன்சர்ன் மினிஸ்டருக்கும் போகும். கன்சர்ன் மினிஸ்டர் அவர் தயாராக இருக்கணும். நான் எத்தனாம் தேதி வர்றேன் அப்படி சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணணும். இது மாதிரி அக்செப்ட் பண்ணாமையே இந்த காலம் தள்ளிட்டு போகுது. கேட்டால் நாங்கள் ஸ்பீக்கர் ஆஃபீஸில் கேட்டேன்னு அவர் மினிஸ்டர் அக்செப்ட் பண்ணல, நாங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் கொடுக்குற காலிங் அட்ரஸ், ஒரு காலிங் அட்ரஸ் கூட இத்தனை வருஷமாக கொடுக்குற காலிங் அட்ரஸ் ஒன்று கூட வரதில்லை. கிட்டத்தட்ட 40-50 காலிங் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் 5-6 வருஷத்தில். தமிழக மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் முறையாக இந்த பிரதமர் தலைமையில் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தினீர்கள். இது தொடர்பாக அவர்கள் ஏதும் உறுதியளித்திருக்கிறார்கள்? அதான் பதில் சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி மீட்டிங்கில் உடனே அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்ல வேண்டியது அந்த துறையினுடைய அமைச்சர். முக்கியமாக அந்த துறையுடைய அமைச்சராக இருந்தால் கூட கமிட்டியில் அங்கே தலைமையில் ஏற்றிருக்கிற அந்த ராஜ்நாத் சிங் கூட இருக்கவங்க பதில் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. கேட்டுக்குவாங்க.
அது அந்த அந்த கருத்தை ஏற்றுக்கிறது பாராளுமன்றம் தான் தெரியும். 40 கட்சி 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் நடந்தது கூட்டம். சார், வகுப்பு வாரிய மசோதா வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை முறையா நடத்தல. இப்போ இந்த தொடர்ல வந்து தாக்கல் பண்ண போறதாக லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வரும்போது என்ன பண்ணுங்க? தாக்கல் பண்ண போறதாக நான் இப்ஸ் அண்ட் பட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது வந்ததுன்னா சென்சஸ், அந்த சென்சஸ் எடுக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை, தலைவருடைய தலைவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. பல அமைச்சர்களுக்கு, முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இதை வந்து நாங்கள் நிச்சயமா ரெண்டு அவையில் பேசுவோம். அது குறித்து ஆதரிச்சு பேசுவோம். ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி நிலுவையில் இருந்து கொடுக்காம இருக்காங்க. டங்ஸ்டன் விவகாரத்திலையும் கோரிக்கைகள்லாம் முழுமையா ஏற்கப்படல. இந்த விஷயங்கள்ல என்ன மாதிரி இல்ல டங்ஸ்டன் வந்து முற்றிலுமா கைவிடப்பட்டது. அதுல ஒன்று அந்த கோரிக்கை இருக்குதா இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. டங்ஸ்டன் டோட்டலாக அது கைவிடப்பட்டது. தலைவர் வந்து அதை விடமாட்டேன்னு சொல்லி அதில் சட்டமன்றத்தை சொல்லியிருக்காரு. நான் இருக்கிறவரை அதை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அலோவ் பண்ணலை. அது முடிஞ்சு போச்சு. ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான நிதி ஊரக வேலை இப்போ 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் ஆகணும்லாம் நம்ம கோரிக்கை எடுத்துகிட்டே இருக்கோம். 200 நாள் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு பாராளுமன்ற குழுவிலையும் பேசியிருக்கோம். 2 அவையிலையும் பேசியிருக்கோம். தம்பி அங்கே பேசுகிறாரு, இங்கே நம்முடைய தோழர்கள் எல்லாமே பேசியிருக்காங்க. இதை வந்து தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். இது வந்து பத்தாது. அது வந்து இப்போ நிலுவை நிறைய இருக்குது. பாக்கி கொடுக்க வேண்டியது ஆயிரக்கணக்கான கோடி, கிட்டத்தட்ட 2000-3000 கோடி பாக்கி இருக்குது. அதுவே என்ன கொடுக்கல. அதுவே தென்னரசு போனவர் வந்து பார்த்துட்டு போனார். ஸோ திரும்ப நாங்கள் அந்த ரைஸ் பண்ணுவோம் அந்த இஷ்யூ. நேற்றுக்கு இந்த கும்பமேளா நடந்துட்டு இருக்கு, மகா கும்பமேளா. அதுல வந்து நேற்றுக்கு இந்த கூட்ட நெரிசல்ல 8 கோடி பேருக்கு மேல மக்கள் வந்திருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும். நாடாளுமன்றத்தில் இது ஹியூமன், அதாவது மனிதாபிமான முறையில் இந்த மேட்டரை பேசத்தான் வேணும். பேசும்போது அரசாங்கம் கண்டிக்கப்படணும். ஆனால் அதே நேரத்தில் இது மாதிரி விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை சீரியஸாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும். மொழியா அரசாங்கம், அந்த ஆட்சி நடத்துகின்ற அரசாங்கமும் பேசுகிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். இது வந்து ஒருத்தர் குற்றச்சாட்டு பேசினால எந்த விளைவுகளும் ஏற்பட போகிறதில்லை. இருந்தாலும் அது இதுக்கு சாதாரணமாக அங்கே சரியாக நடைமுறைகளில் அங்கே இப்போ அந்த அரேஞ்ச் பண்ணுறவங்க சரியாக கடைபிடிக்கலன்னு சொன்னால், அந்த முறைப்படி லா அண்ட் ஆர்டர் நடத்துகிறவங்க, அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க சரியாக நடத்தலைன்னா அது கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் அந்த இஷ்யூ வந்து ரொம்ப அது மிக வருந்தத்தக்க செய்தி. அது தலைவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்க 10க்கு மேற்பட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறதா சொன்னீங்க. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கட்சிகள் எழுப்பி இருக்காங்க, முக்கியமான பிரச்சனை, இதை நம்ம நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம், அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ராஜ்நாத் சிங் அவங்க அது மாதிரி சொல்ற வழக்கம் கிடையாது. பிஎஸ்சி நடக்கும், பிசினஸ் சர்டிஃபிகேட் நடக்கும்போது நாங்கள் அன்னைக்கு சொன்னோமே என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். இந்த மேட்டரை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அதில் பேசலாம். இப்போ அது பேசுகின்ற பொழுது அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வரணும். அவங்க அப்போ தான் பேச முடியும். இல்லைன்னா நம்ம சொந்த முறையில் பேசலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் போன பட்ஜெட்ல வந்து நமக்கு எதுவுமே ஒதுக்கப்படலை. இந்த பட்ஜெட்லயாவது ஒதுக்கப்படும் எதிர்பார்க்க. பட்ஜெட் வந்த பிறகு தானே தெரியும். பட்ஜெட் வரட்டும். பட்ஜெட் வந்த பிறகு நாளை மறுநாள் தெரியும். வந்த பிறகு என்ன இருக்குன்னு தெரியும். அது என்ன குறை இருக்குதோ அது நம்பிக்கை தான் வாழ்க்கை. போன வாட்டி நடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தொடரா இருந்தாலும் சரி, 2 அவைகளிலுமே வந்து எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து காலிங் அட்டென்ஷன் மோஷன், கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்துழைப்பு தீர்மானம் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து விவாதிக்கணும்னு கேட்டீங்க. அப்ப எந்த ஒரு இதுவும் ஒத்துக்கப்படாத சூழ்நிலையில இந்த முறையும் இது போன்று மத்திய அரசு நடந்துக்க கொள்ள கூடாது, எங்களுக்கு அனுமதி வழங்கணும், ஒத்துழைக்கணும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டதா எதிர்கட்சிகள் சார்பில்? அதாவது நாடாளுமன்றம் என்பது வெறும் சட்டங்களை இயற்றுகிற மன்றம் மட்டும் அல்ல. மக்கள் பிரதிநிதிகளாகிய எங்களை போன்றோர் சில முக்கியமான பிரச்சனைகளை எழுப்ப விரும்புகிற போது அதற்கென்று தனித்தனி விதிமுறைகள் இருக்கின்றன. அதில் தான் கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம், ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், காலிங் அட்டென்ஷன். ஆனால் இந்த பிஜேபி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இதற்கு பெரும்பாலும் அனுமதியை தருவதில்லை. ரொம்ப எப்போதாவது கொடுப்பார்களானால் அது உப்பு சப்பு இல்லாத ஒரு பிரச்சனையை தான் எடுப்பார்களே தவிர, எதிர்கட்சிகள் இது மாதிரி பிரச்சனைகள், தலைபோகிற பிரச்சனை, கொழுந்து விட்டு எறிகிற பிரச்சனை என்று கொடுப்பது எதையும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படி
இப்படி பதில் சொல்வதிலிருந்து நழுவுவதற்காகவே அதை அனுமதிப்பதில்லை. நாங்களும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்க எடுத்த உடனே அதான் நான் பேசுறேன். இல்ல, நீங்க வைத்த கோரிக்கை எதுவுமே ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல இன்னைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல அப்ப என்னதான் விவாதிக்கப்பட்டது, என்னதான் சொல்றாங்க? இல்ல நீ கேட்குற கேள்வியே தப்பு. சரியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆக்சுவலா இது எப்படின்னா குழு தலைவர்கள் பேசுவாங்க. பேசுகின்ற பொழுது அந்த அவங்க நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. அவங்க மந்திரிகளுக்கு சம்மந்தப்பட்ட மந்திரிகள் அவங்ககிட்ட உள்ளே போய் பாராளுமன்றத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் பேசணும்னு பிரதமர்கிட்ட மற்ற சம்மந்தப்பட்ட அமைச்சர்களை கன்சல்ட் பண்ணி தான் பில்லை ஒரு மேட்டரை கொண்டு வருவாங்க. கூட்டத்தில் நடந்த அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்களிடம் வைத்த கோரிக்கை என்ன சார்? அமைச்சர்கள் கோரிக்கை வைக்க மாட்டாங்களே. அமைச்சர்கள் என்ன ஆமா, நீங்க ஒத்துழைங்கன்னா யூஸ்வலா சொல்ற வார்த்தை தானே, அது புதுசு இல்லையா? அதுக்காக தானே கூட்டுவாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னோம், இது என்ன வர்ச்சு எப்பவுமே ஒரு ரைச்சுவல் மாதிரி சம்பிரதாய முறைக்கு கூட்டுறீங்க. கூட்டி கடைசியில் எதுவும் முடிவுகள் எடுக்கப்படுற முடிவுகள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல பார்லிமெண்ட்ல. அதாவது எதிர்பார்ப்பு நம்பிக்கை அதான் அப்படி சொல்ல உப்பு சப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் இவ்வளவு பேர் அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து நடத்துறாங்க, இவ்வளவு எதிர்கட்சிகள் உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி உட்கார்ந்து ஒரு பெரிய ஃபாரம். இந்த ஃபாரத்தில் நாங்கள் என்ன சொல்றோங்கிறது மக்களை நீங்களும் இந்த செய்தியெல்லாம் கொண்டு போறீங்க. அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு மக்களே முடிவு பண்ண வேண்டியதுதான். இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்துக்கு தொடர்ச்சியா நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. அது விஷயமா இன்னைக்கு ஏதாவது பேசினாங்களா? அவங்களோ எதிர்கட்சிகளோ ஏதாவது குறிப்பிட்டாங்களா? இப்போ ஒரு தேர்தல் அது இப்போ வந்து ஜேபிசியில் இருக்குல்ல, ஜேபிசியில் இருக்கிறதுனா இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை.